குருவே சரணம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. தளத்தில் பயணிக்கும் அனைவரையும் வணங்கி ஒரு அருமையான தலைப்பாய் நமக்கு அளித்த நமது சேவற்கொடி வேல சகோதரனையும் வாழ்த்தி ஒரு நல்ல அழகான தலைப்பு. காலபுருஷ தத்துவமா அல்லது ஜனன ஜாதகமா நம்மளோட வாழ்க்கைக்கு பலன் சொல்வதற்கு தேவை அப்படின்னு. காலபுருஷ ஜாதகமே பலன் சொல்வதற்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று எனது அணியில் பேசக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும், அப்படியெல்லாம் இல்லைங்க, ஜனன ஜாதகம் தாங்க பலன் கரெக்டா வரும் அப்படின்னு பேசக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நல்ல முறையில் சிறப்பாக உரையாற்ற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து நான் எனது சார்பில் பேச துவங்குகிறேன். நான் காலபுருஷ தத்துவமே பலன் சொல்வதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிற தலைப்புல பேசுறேன். எல்லாரும் சுயஜாதகம் பேசும்போது இதுல நீங்க என்னங்க எடுக்க போறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரலாம். எனக்கு தெரிந்த சில கருத்துக்கள். ஒருத்தவங்களோட ஜாதகம் இருக்கும்போது நம்ம எளிமையா பயன்படுத்திடுறோம். லக்னத்தை வச்சோ ராசியை வச்சோ அழகா பலன் சொல்றோம். அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன பிரச்சனைகள்ல வந்திருக்காங்க, இல்ல என்ன கேட்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இதெல்லாம் இல்லாட்டி எடுக்க முடியாதா அப்படின்னு சொன்னா நிச்சயம் எடுக்கலாங்க. இது எதுவுமே தேவையில்ல. அவங்க வர்ற நேரத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு அழகா ஜோதிடம் சொல்லிட முடியும். இதற்கு எந்த ராசி நட்சத்திரம் பலன்கள் எதுவுமே தேவையில்லை. அவங்க நம்மள நோக்கி எந்த நேரத்துக்கு வராங்க அந்த நேரத்தை எடுத்தாலே அவங்களோட தசாபுத்தி என்ன பலனை சொல்லுதோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத பலன்களை சொல்லிடும். நம்ம ரொம்ப அழகா எடுத்து பதில் சொல்லலாம். அப்படி நீங்க பலன் சொல்றதுனால எங்களுக்கு அந்த பலன் சரியா இருக்குமா, அத நம்பி நாங்க எந்த ஒரு விஷயமும் செய்யலாமா, இத வச்சு நாங்க திருமண பொருத்தம் எல்லாம் எடுக்க முடியுமா, இல்ல ஏன்னா ஜாதகம் அப்படின்னு சொன்னாலே அதிகமா பார்க்கக்கூடியது எதுக்கு அப்படின்னா இந்த திருமணத்திற்கு தான். திருமண காலம் வந்துருச்சுன்னா உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருவோம். அப்ப ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்றது? இது எங்களுக்கு சரியா இருக்குமா, எங்க வாழ்க்கையை மிகுந்ததா கொண்டுட்டு போகுமா அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஜோதிடம்ங்கிறது தெரியும். டேட் ஆஃப் பர்த்ங்கிறது தெரியும். டைமிங்ங்கிறது தெரியும். ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யாருக்கும் சரியான டேட் ஆஃப் பர்த் கூட தெரியாது. ஒரு சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியும். மாறி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் முன்னாடி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 60 வருஷம், 70 வருஷம் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு என்ன பொறந்த கிழமை, பொறந்த நாள் இப்படியே சொல்ல மாட்டாங்க. தீபாவளிக்கு முன்னாடி 1 வாரம் எங்க பொறந்தாங்க? இல்ல அன்னைக்கு கார்த்திகை விரதம் எடுத்துட்டு படைச்சு சாப்பிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. இல்ல குழந்தை பொறந்துச்சு. இப்படின்னு ஏதாவது ஒரு அடையாளங்கள வச்சு சொல்லுவாங்க. அப்ப எப்படி ஜாதகம் பார்த்தாங்க? அப்ப எப்படி திருமண வாழ்க்கை நடந்துச்சு? அப்ப எப்படி திருமணங்கள் நடந்துச்சு? அப்ப வாழ்ந்த வாழ்க்கைகள் நல்லபடியா இல்லையா? அப்படின்னு சொன்னா, அவங்களோட பேர் எழுத்துக்கள கொண்டு என்ன நட்சத்திரம், இதுக்கு எந்த கிரகம் ஆளுமை அப்படின்னு காலபுருஷ தத்துவ விதிய வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஒருத்தவங்களோட பேரு இருந்தா போதும். அந்த பேர வச்சு, அவங்க என்ன கிரகம், இந்த வீட்டுக்கு சம்பந்தமானவர்கள், இவங்களுக்கு இந்த பேர் ஒத்து போகாது அப்படின்னு எத வச்சு சொன்னாங்க அப்படின்னா, காலபுருஷ விதிய வச்சு தான் சொன்னாங்க. இப்பயுமே நம்ம நெறைய பலன் சொல்ற மெத்தட் நெறைய வந்திருக்குங்க. நெறைய சிஸ்டம் வந்திருக்கு. இது ஏதாவது ஒண்ணு காலபுருஷ தத்துவம் இல்லாமல் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படியும் என்ன வேணாலும் இருக்கட்டும். நம்ம எத பார்த்தாலும் எத எடுக்கிறோம்? 4ஆம் பாவம் எப்படி இருக்கு? அம்மா எப்படி இருக்காங்க? அவங்கள்ட்ட தனம் எப்படி இருக்கு? வசதி எப்படி இருக்கு? அப்படின்னு அவங்களோட 4ஆம் பாவத்த பார்க்கறது மட்டும் இல்ல, கடக வீட்டையும் பார்ப்போம். இல்லீங்களா? கடகமனை நல்லா இருக்கா? கடகமனைக்கு குரு பார்வை இருக்கா? கடகம் நல்லா இருக்கா? சௌக்கியமா வாழ்வான். எந்த வகையிலயும் சௌக்கியமா வாழ்வாரு. சொல்லுவோம் இல்லீங்களா?
காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு ரிஷபத்துல ஒரு கிரகம் இருந்துருச்சுனால எப்படியும் சம்பாரிச்சுருவாரு. கையில தனவரவு வந்துடும். ஏன்? காலபுருஷனுக்கு 2ல கிரகம் இருக்கு. அப்ப நிச்சயம் இவர் கையில பணப்புழக்கம்ங்கிறது உண்டு அப்படிங்கிறத சொல்லுவோம். இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்க, கன்னியில ஒரு கிரகம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே, கண்டிப்பா வயிறு உபாதைகள் வந்துரும். ஏன்னா 6ஆம் இடம் வயிறு. இல்லைங்களா? அப்ப கண்டிப்பா வயிறு வலி, வயிறு பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எத வச்சு சொல்றோம்? அவங்களோட சுய ஜாதகத்த வச்சுக்கிட்டீங்களா? அவங்களோட சுய ஜாதகத்துல எந்த கிரகம் எப்படி இருந்தாலும், காலபுருஷ விதி அப்படிங்கிறத எடுக்காம நம்ம பலன் சொல்லுவது இல்ல. இல்லைங்களா? அவங்க ஜாதகத்துல எப்படி இருந்தாலும், காலபுருஷ தத்துவத்துல நீங்க நெறைய கொஞ்சம் நாங்க வந்து காலபுருஷ தத்துவத்தையே மெயினா எடுத்துக்கிட்டு பேசுறோம். நீங்க உங்க ஜாதகத்த எடுத்துக்கிட்டு காலபுருஷ தத்துவத்த ஊறுகாயா எடுத்துக்கிறீங்க. அப்படிதானுங்களா? காலபுருஷம் இல்லாமல் நாங்க பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பார்க்குறீங்களா? எத்தன சுய ஜாதகங்கள், எத்தன ஜனன ஜாதகங்கள் நடந்தாலும் சொல்றோம் இல்லீங்களா? இவங்களுக்கு குரு பார்வை வந்துருச்சு. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை செய்யலாம். இல்ல குரு பார்வை வந்துருச்சு. ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். இது எங்க குரு பார்வை வருதுங்க? காலபுருஷனுக்கு தானே எடுக்குறோம். கோச்சாரம் தானே எடுக்குறோம். இப்ப மிதுனத்துல குரு இருக்காரு. புதன் வீட்ல குரு இருக்கார். பகை வீட்டிலேயே இருந்தாலும், படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத எடுப்போம் இல்லைங்களா? ஏன்னா புதனும், குருவும் எந்த ஒரு கிரகத்துக்கும் மைனஸும் இருக்கு, பிளஸும் இருக்கு. ஐயோ! பகை வீட்ல உட்கார்ந்துட்டாரு. குருவுக்கும், புதனுக்கும் அதெல்லாம் அடுத்த கட்டம். அடுத்த பேச்சுக்கு போகும். சரிங்களா? அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி கோச்சாரம் அப்படிங்கிறதுமே காலபுருஷ தத்துவம் தானுங்களா? இல்லீங்களா? சாதாரணமா இப்ப என்ன சொல்லுவோம்? சனி பகவான் மீனத்துக்கு போயிருக்காங்க. ஆனா அவரு குரு வீட்டுக்கு போயிருக்காரு. அதனால அவரோட நெகட்டிவ் பலன் குறையும். இது எல்லாமே காலபுருஷனோட கணக்கில் வருவது. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய எழுத்துக்கள வச்சு என்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. திருமண தேவைக்கு அத வச்சுக்கிட்டு அவங்க பார்த்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப வரைக்குமே நெறைய இடங்கள்ல பார்க்குறாங்க இல்லைங்களா? 2 பேருக்கும் பேர் பொருத்தம் இருக்கான்னு சொல்லுங்க. அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் பொருத்தம் வச்சு எப்படி இருக்கு? என்ன இருக்கு? அப்படிங்கிறத பார்த்து சொல்றீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அப்ப இந்த பேர் பொருத்தம்ங்கிறது எந்த ஒரு ஜாதகத்த மையப்படுத்தி பேசுவீங்க? எப்படி பேச முடியும்? இதுக்கு காலபுருஷ தத்துவம் தான் நமக்கு கை கொடுக்கும். அதப்போல பாருங்க, நெறைய இப்ப வர ஜாதகங்கள்ல நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு ராகதோஷம் இருக்கு, இவங்களுக்கு கலத்திர தோஷம் இருக்கு, இவங்களுக்கு சர்ப்ப தோஷம் இருக்கு, இவங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்துறாங்க இல்லைங்களா ஜோதிடர்கள்? ரொம்ப நம்ம பார்க்குறோம். நாகதோஷம் இருந்தா, நாகதோஷம் இருக்கிற பையனுக்கு தான் சேர்த்து வைக்கணும். செவ்வாய் தோஷம் இருந்தா, செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ண தான் சேர்த்து வைக்கணும். அப்ப இந்த தோஷங்கள்லாம் அந்த காலத்துல இல்லீங்களா? அவங்கலாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்க? காலபுருஷனுக்கு 1, 5, 9ல் கேது இருக்கும்போது, அது நாகதோஷமாகவே இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு குடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, காலபுருஷனுக்கு வீடு, 5வது வீடு, 9வது வீடு கேதுவின் ஆதிக்கம். அதனால அதுல இருக்கும்போது, அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பலன குடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? லக்னத்துல கேது இருந்தா பயப்படாதீங்க. அது சர்ப்பதோஷமாகவே இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 3ல ராகு இருக்கும்போது இல்லைங்களா? அது காம திரிகோணம்னு சொல்றாங்க. காலபுருஷனுக்கே 3ல ராகு தான் இருக்குது. 3ல ராகு இருக்கும்போது, 7ல ராகு இருக்கும்போது, 11ல ராகு இருக்கும்போது பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? காலபுருஷனுக்கே அந்த இடங்கள் ராகுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள். அப்ப 7ல ராகு இருக்கு, கலத்திர தோஷம் ஏன் பயப்படணும்? அதுக்காக பயமே கொள்ள வேணாம் அப்படிங்கிறது சொல்லல. இது காலமே அப்படிதான் வடிவமைச்சிருக்கு. 1ல கேதுவும், 7ல 3ல ராகுவும் இருப்பது தவறு இல்ல. அப்படின்னு சொல்லி காலபுருஷ விதியே இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, நெறைய பேரு லக்னத்துல கேது உள்ளவங்க நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்க. ஏன் அப்ப அவங்களுக்கு அந்த நாகதோஷம் ஒண்ணும் செய்யலையா? அப்படின்னா, காலபுருஷ விதிப்படி 1ல இருக்கிற கேது பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுப்பதில்லை. 3ல இருக்கிற ராகு மிகப்பெரிய கஷ்டங்கள கொடுக்கறதில்ல. அதேபோல 4ல செவ்வாய் நீச்சங்க. கடகத்துல நீச்ச செவ்வாய் போச்சு அவ்வளோதான்.
கணவனுக்கு பெண்கள் ஜாதகமா இருந்தா செவ்வாய் நீச்சம். செவ்வாய்ங்கிறது கணவன். கணவனே நீச்சமா போயிட்டாரு. ஒண்ணும் கிடையாது. 4ல காலபுருஷனுக்கே கடகம் நீச்சம். அப்ப என்ன செய்யணும் நம்ம? கொஞ்சம் கடல் தாண்டி போய் வேல பார்க்கிறவங்க, இல்ல வெளியூர்ல வேல பார்க்கிறவங்க, இப்படியெல்லாம் ஏன்னா அது நீர் ராசி இல்லீங்களா? அப்ப அந்த மாரி செய்யும்போது, அவங்க வாழ்க்கை அழகாகும். ஒரு சேஃப்டி காலபுருஷனுமே அப்படிதான் வடிவமைச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு உணர்த்துறது எது அப்படின்னு சொன்னா, காலபுருஷ விதி. சரிங்களா? அதேபோல நம்மளோட காலபுருஷத்துல இல்லாத விதிகளும் சரி, தோஷங்களும் சரி, யோகங்களும் சரி எதுவுமே இல்ல. 12ல புதன் நீச்சம். மீனத்துக்கு போயாச்சா, புதன் நீச்சமாச்சு. அவ்வளோதான் அறிவுல்ல. யார் சொன்னதுங்க? அங்க இருந்து தானே அவரு உச்ச வீட்ட பார்க்குறாரு. எந்த ஒரு கிரகமும் பார்வைக்கு பலம் பெறும் இல்லீங்களா? அப்ப புதன் அவரோட சொந்த திரிகோண வீட்ட பார்க்கும்பொழுது, அவங்க எப்படி புத்திசாலித்தனம் இல்லாமல் இருப்பாங்க? அவங்களுக்கு எப்படி நாலேட்ஜ் இல்லாம இருக்கும்? புதன் நீச்சமாயிட்டு அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு நுட்ப அறிவு இல்லன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்படின்னு கேட்டா, அதுவும் சொல்ல முடியாது. நெறைய பேர் ஜாதகத்த எடுத்து பாருங்க. அங்க புதன் இருக்கிறவங்க ஒண்ணுமே இல்லாம போனது கிடையாது. அப்போ காலபுருஷன் என்ன சொல்றாங்க? என்ன விதி சொல்றாங்க? அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஊடுருவி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜனன ஜாதகம் பார்ப்பதற்கு மிகவும் எளிதாகும். அப்போ ஜனன ஜாதகத்த ஈஸியா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே, காலபுருஷத்த நம்ம முழுமையா ஆராயணும். காலபுருஷன்ட்ட இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எங்கேயுமே சொல்ல போறது கிடையாது. அத்தனையும் இருப்பது காலபுருஷ ஜாதகமே. அதிலிருந்து தான் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கிளறிக்கிறோம். தயிர் சாதமா? புளியோதரையா? அப்படின்னு நம்ம பார்ட் பார்ட்டா பிரிச்சு எடுத்துக்கிறோமே தவிர, காலபுருஷன் இல்லாமல் எந்த ஒரு ஜாதக அமைப்பும் இல்ல அப்படிங்கிறது உண்மை. அதனால ஒருத்தவங்களோட பிறந்த நேரம், பிறந்த இடம், அவங்களோட சுய ஜாதகம் அப்படின்னு இருந்தா தான் அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. அவங்கள நம்ம எந்த நேரத்துல சந்திக்கிறோமோ, அந்த நேரத்தை கொண்டு காலபுருஷ ஜாதகத்தை கொண்டு பலன் உரைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாதத்த இப்போதைக்கு ஒரு சிறு இடைவெளியோட முடிக்கிறேன். மீண்டும் வருவேன். நன்றிகள்.